ஹாய், இன்றைக்கி நம்ம கேக் செய்கிறத பற்றி பார்ப்போங்க. நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் ரவா எடுத்துக்குவோம். அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதுலேயே சுகர் எடுத்துக்குவோம். சுகர் சீக்கிரமாக மெசிஞ்சிரும், அதனால் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ரவா நல்லா மெசிஞ்சு வரும். சுகரையும் ஒரு டம்ளர் அதே அளவில் எடுத்து அதிலே மிக்சியில் ஊட்டி அதையும் அதே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூட மைதா அதே டம்ளரில் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. மில்க் பால் பால் ஒரு டம்ளர், காய்ச்சின பால் ஆறுனதாக இருக்கட்டும். அதையும் அதோட போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு லேசாக போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸு இதெல்லாம் நார்மலாகவே நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குங்க. அதையும் கலந்துக்கோங்க. சிறிதளவு தான், கொஞ்சம் தான் கலக்கணும். கொஞ்சோண்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க. இது வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் உள்ள எண்ணெய் தடவி அது மேலே மாவு தூவிக்கோங்க. மாவு தூவி நம்ம கலக்கினது எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் கொட்டி நல்லா கீழே வச்சு லேசாக 2 தட்டு தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். செட் ஆன அப்புறம் அடுப்பில் குக்கரை வச்சு கலவடை எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஸ்டாண்டு வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வைங்க. இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லா 3/4 மணி நேரம் 1 ஹவர் வரைக்கும் வச்சுருங்க. வெந்துடுச்சானா அப்பப்போ திறந்து பாருங்கள். திறந்து பார்த்துட்டு இதுக்கு கேஸ்கெட் போட வேண்டாம். திறந்து ஸ்பூனால் குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தீங்கன்னா அது கையில் ஒட்டாமல் வரணும் அந்த ஸ்பூனில். அப்போ தான். ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இதாக இருக்கக்கூடாது. ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சு திறந்து மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் தூக்கி வைக்காதீங்க, காந்தி போயிடும். நல்லா அப்பப்போ குத்தி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் நல்லா உடச்சி தூவி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, பாய்.